உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை படைத்து, கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாயுள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவில் நின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவு அளிக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான உறவுகளே, இன்று நாங்கள் இயேசுவின் தூய்மை மிகு இருதயத்துக்கு பெருவிழா எடுக்கின்றோம். திரு அவையிலே நாம் கொண்டாடுகின்ற பெருவிழாக்களிலே ஒன்றாக இன்றைய நாள் இருக்கிறது. வழமையாகவே பெந்தகோஸ்து பெருவிழாவுக்கு பின் வருகின்ற 2ஆம் ஞாயிறுக்கு பிறகு வருகின்ற வெள்ளியிலே நாங்கள் இதை கொண்டாடுகிறோம். அதாவது இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவுக்கு பிறகு வருகின்ற வெள்ளிக்கிழமை நாங்கள் இயேசுவின் இதயத்துக்கு விழா எடுக்கிறோம். அது தவிர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும், வருடத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் விசேடமாக பலர் நோன்பிருந்து உபவாசம் இருந்து இயேசுவினுடைய இதயத்திற்கு தங்களையும் தங்களுடைய குடும்பங்களையும் அர்ப்பணிக்கின்ற பாரம்பரியமும் இருக்கிறது. இது ஏறத்தாழ 16, 17ஆம் நூற்றாண்டுகளிலே இருந்து இது வருகிறது. அத்தோடு மேரி மார்க்ரெட் ஆண்டவர் கொடுத்த அந்த காட்சியினுடைய அடிப்படையிலே இருந்து தன்னுடைய இருதயத்திற்கு மிகுந்த பக்தியும் வணக்கமும் மரியாதையும் செய்யுமாறு ஆண்டவர் கேட்டுக்கொண்டார். எனவே அன்பான சகோதரங்களை, என்ற இந்த தூய்மையான நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு அர்ப்பணிப்போம். அந்த இயேசுவினுடைய திரு இருதயத்திலே இருந்து வரக்கூடிய அன்பை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்ள, சுவைக்க, அனுபவிக்க ஆண்டவருடைய அருள் இன்றைய நாளிலே நமக்கு கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தகும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகிற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்
நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வசனங்கள் 11 முதல் 16 நிறைவு பெற. தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடிப் போவேன். மப்பும் மந்தாரவுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். மக்களினின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளினின்று கூட்டிச் சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ராயேலின் மலை உச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ராயேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன். அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன். நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமை உள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 23, இறை வசனங்கள் 1 முதல் 6. உங்கள் பல்லவியாக 1. உங்கள் பதிலாக, ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. 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 பசும்புல்வெளி மீது அவர் என்னை இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவினின் சூழ்பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்குக்கு மங்கிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணத் தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருளின் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5,
வசனங்கள் 5 தொடக்கம் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுப்பற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கிறன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு பரிசேயர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு இயேசுவின் பெருவிழாவை இன்று நாங்கள் கொண்டாடுகிறோம். திரு இருதய பெருவிழா. நம்முடைய வாழ்க்கையிலே
பின்னி பிணைந்திருக்கிறது மனித இதயம். அது மாத்திரமல்லாமல் இயேசுவினுடைய திவ்ய இருதயத்தினுடைய அன்பு அது எப்பொழுதும் நம்மை தன்பால் ஈர்த்து கொண்டே இருக்கிறது. அண்மையிலேயே நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதிய டிலெக்ஸிஸ் நோஸ் என்கின்ற அந்த சிறிய மடலிலே இயேசுவின் மனித மற்றும் தெய்வீக இயேசுவின் இதயத்தின் மனித மற்றும் தெய்வீக அன்பை பற்றி அவர் அழகாக பேசுகிறார். அந்த இருதயத்திலே இருந்து சுரக்கின்ற அன்பு முழு மனித இனத்தையும் ஆட்கொள்கிறது, விடுதலை கொடுக்கிறது என்று அந்த மடலினுடைய பல பகுதிகளிலே அவர் கூறி, நாம் ஒவ்வொருவரும் அந்த அன்பை எவ்வாறு பகிர்ந்து கொள்ளலாம், இல்லங்களிலே, உள்ளங்களிலே, பயணிக்கின்ற இடங்களிலே எவ்வாறு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அழகாக கூறுகிறார். நாம் தமிழிலே கூறுகின்ற புனித மார்க்ரெட் மரியம்மா, இவருக்குத்தான் இயேசு ஆண்டவர் முதலிலே காட்சி கொடுத்து, அவர் முதலாக காட்சி கொடுக்கிற பொழுது எரிகின்ற சுவாலையோடு, அவருடைய இதயம் எரிகின்ற சுவாலையோடு காட்சியிலே தோன்றி திரு இருதய பக்தியை உலகம் முழுவதும் பரப்புமாறு 17ஆவது நூற்றாண்டிலே கேட்டுக்கொண்டார். 1683ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன், இந்த சில வேளைகளில் ஆண்டு தப்பி இருக்கலாம். 17ஆவது நூற்றாண்டிலே அவர் கேட்டுக்கொள்ளுகிறார். ஒரு மார்கழி மாதம் 27ஆம் தேதி காட்சியிலே தோன்றி, அந்த காட்சியின் பின் ஏன் காட்சி கிடைத்தது என்று சொன்னால், அவர் நீண்ட நேரம் நற்கருணை ஆண்டவரோடு அவருடைய நாளை செலவிடுவார். எனவேதான் இயேசு தன்னுடைய இருதயத்தின் பக்தியை வளர்க்க இவரை ஒரு திருத்தூதராக, திரு இருதய பக்தியின் திருத்தூதராக இயேசு தெரிவு செய்து தான் பூங்காவனத்திலே அனுபவித்த அந்த பீடை, கஸ்தி, வேதனைகளை பரப்புமாறு கேட்டுக்கொள்ளுகிறார். அது மாத்திரம் இல்லாமல் இயேசு ஆண்டவருடைய அந்த பூங்காவன அனுபவ நாளாகிய வியாழக்கிழமை இரவு 11 மணி தொடக்கம் 12 மணி வரை, நான் என்னுடைய அறிவுக்கு எட்டிய காலத்திலே இருந்து எங்களுடைய இல்லத்திலே வியாழக்கிழமைகளில், அதிலும் முதல் வியாழக்கிழமைகளில் விசேடமாக 11 மணியிலிருந்து 12 மணி வரை இயேசுவின் திரு இருதயத்திற்கு அவர்கள் வணக்கம் செலுத்துவார்கள். இந்த மரபானது 17ஆவது நூற்றாண்டிலே இருந்து வந்த மரபு. ஆனால் இன்று இந்த இளம் தலைமுறை, ஏன் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூட இப்படியான ஒரு பக்தி இருக்கிறது என்று அவர்கள் ஒன்று தெரியாது, ரெண்டாவது அதை தெரிந்திருந்தாலும் அதை நாங்கள் தற்காலத்திலே அதை வாழ்வது இல்லை. எனவே 17ஆவது நூற்றாண்டிலே இருந்து அந்த நாளை விசேடமாக வியாழன் இரவு 11 மணியிலிருந்து 12 மணி வரை திருமணத்தியாலம் செய்து கேட்கின்ற வரங்களை எல்லாம் இயேசு தப்பாது கொடுத்து வந்தார். அவருடைய இருதயத்துக்கு நாங்கள் வணக்கம் செலுத்த வேண்டும். இரண்டாவதாக அவருடைய அந்த பக்தியை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதிலே முதல் வெள்ளிக்கிழமைகளிலே திருப்பலியிலே பங்கு கொண்டு தேவ நற்கருணை உட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அது மாத்திரமில்லாமல் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாமிச தவிர்ப்பு, இது திரு அவை நம்மிடம் எதிர்பார்ப்பது, எல்லா வெள்ளிக்கிழமைகளிலேயும் மாமிச தவிர்ப்பு. ஆனால் நாம் தற்போது கொண்டாட்டங்கள் வைப்பதே வெள்ளிக்கிழமையில் தான். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இருதயம் எதிர்பார்க்கின்ற அந்த முக்கியமான ஆன்மீக விடயங்களை இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்வது இல்லை. பாருங்கள், இவ்வாறாக தூய்மையான விதத்திலே இந்த வெள்ளிக்கிழமையை கழிக்க வேண்டும், முதல் வெள்ளிக்கிழமையை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று இயேசு ஆசை மேல் ஆசையாக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் முதல் வெள்ளிக்கிழமைகளிலே, இன்னும் விரும்பினால் வெள்ளிக்கிழமைகளிலே இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு குடும்பங்களை அர்ப்பணிக்கின்ற செபம் இருக்கிறது. இயேசுவின் திவ்ய இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களில் தேவரி ராசாவாக இருந்து
ஆண்டருள வேண்டும் என்ற ஆசையை அச்சேஷ்ட மார்கரெட் மரியம்மாளுக்கு வெளிப்படுத்தினீரே என்கின்ற செபம் இருக்கிறது. இது குடும்பத்தோடு அப்பா அம்மா பிள்ளைகள் முதல் வெள்ளிக்கிழமைகளிலே நாங்கள் முழந்தாள் படியிட்டு இயேசுவின் திவ்ய இருதயத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து செபிக்கிற செபம். இவைதான் பாரம்பரியமாக திரு அவையை கட்டி காத்த விடயங்கள். 17ஆவது நூற்றாண்டிலிருந்து 21ஆவது நூற்றாண்டு கிட்டத்தட்ட 400 வருடங்கள் இந்த விடயங்கள் வாழப்பட்டது. ஆனால் இன்று மறக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இனிமேலும் வாழப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்ற குடும்பங்களிலே பிரச்சனைகள், அடிபாடு, சந்தேகம், கொலை, தற்கொலை ஏன் வருகிறது என்று சொன்னால் இந்த புனிதமான இதயத்துக்குள்ளே நம்மை நாங்கள் அர்ப்பணிக்க மறந்துவிட்டோம். கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு ஒரு விதத்திலே ஒரு பிஸ்னஸ் வர்த்தக வாழ்க்கையாக மாறுகிறது. போவோம், அலுவலம் முடிப்போம், முடியும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம், சாமான் எடுக்கிறோம், பில்லை போடுறோம், திரும்பி வருகிறோம். அப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை. இது ஒரு வாழ்க்கை என்றதை விட ஒரு வர்த்தகம். போகிறோம், அலுவலம் முடிக்கிறோம், வாரம் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. ஆனால் பாருங்கள், யூன் மாதம் என்றால் ஆனி மாதம் இயேசுவின் திரு இருதயத்துக்குரிய மாதம். அது மாத்திரமில்லாமல் இது வணக்க மாதம், இயேசுவின் திரு இருதய வணக்க மாதம். அதற்கு என்று ஒரு புத்தகம் கூட இருக்கிறது. இந்த மாதத்திலே வரக்கூடிய நாட்களிலே 30 நாட்களும் இயேசுவினுடைய திரு இருதயத்தை நினைத்து அதற்குரிய 3 விடயங்களை தியானித்து வரலாறை வாசித்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று இயேசுவினுடைய திரு இருதயம் கற்றுத்தந்த விடயங்கள் எல்லாம் அதில் இருக்கிறது அருமையாக. எங்களுடைய குறுமடத்திலே நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நான் திரு இருதய வணக்க மாதத்தை செய்வோம். அது மாத்திரமில்லாமல் பாரம்பரியத்திலே இருந்த ஒரு பண்பாடு என்னவென்று சொன்னால், நாங்கள் எல்லோரும் இயேசுவினுடைய திரு இருதய படத்தையோ சுரூபத்தையோ ஆனி மாதத்திலே என்த்ரோன்மெண்ட் என்று சொல்லுவது, அபிஷேகம் செய்து வைப்பது, அதை அர்ச்சனை செய்து வீட்டிலே வைப்பது, குருவானவரை கூப்பிட்டு. இவ்வாறு எல்லாம் நல்ல பழக்க வழக்கங்களை அல்லது ஆன்மீக கடமைகளை செய்யுங்கள் என்று இயேசுதாமே நம்மிடம் கேட்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆண்டவருடைய அருளங்களுக்கு வேண்டும் என்றால் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்வதில்லை. இயேசுவினுடைய இருதயம் அன்பினுடைய உச்சமாக இருக்கிறது. பாருங்கள், இயேசுவினுடைய திரு இருதய பிரார்த்தனை இருக்கிறது. சிநேக அக்கினி சுவாலை தெரியும் சூளையாகிய. நான் தியானித்திருக்கிறேன் பல தடவைகளிலே. இந்த தியானத்திலே பாருங்கள், சிநேக அக்கினி சுவாலை தெரியும் அடுப்பாகிய என்று எழுதியிருக்கலாம். சிநேக அக்கினி சுவாலை தெரியும் கேஸ் குக்கர் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே என்று எழுதியிருக்கலாம். ஆனால் இந்த பிரார்த்தனையிலே சிநேக அக்கினி சுவாலை தெரியும் சூளை. நமக்கு தெரியும், நபுக்கத்நேசனார் அந்த 3 இஸ்ரேலின் 3 இளைஞர்களையும் கட்டி அவரை அங்கே நெருப்புக்குள்ளே போடுகிற பொழுது அந்த சுவாலையை பன்மடங்கு மேலாக வைக்க சொல்லுகிறார். அந்த அவ்வளவு வெக்கை அப்படி இருந்தது. ஆனால் அவர்கள் கருகி போகவில்லை. அப்படித்தான் இயேசுவினுடைய இதயம் சுவாலை எரிகிறது. எந்த நேரமும் சிநேக அக்கினி, தேவ அக்கினி சுவாலை தெரிகிறது. அதனால்தான் இயேசுவினுடைய திரு இருதயத்தை பார்த்தோமாக இருந்தால் அதில் சுவாலை இருக்கும். அது சிநேக அக்கினி சுவாலை தெரிகிறது. அதிலே ஒரு சிலுவை இருக்கும், அவர் பாடுபட்ட சிலுவை, நம்முடைய மீட்புக்காக அவர் ஒப்பு கொடுத்த அந்த அடைமானம் சிலுவை. அவருடைய இதயம் இருக்கிறது, அன்பின் அடையாளம். அந்த சிலுவையை சுற்றி ஒரு முள்முடி இருக்கிறது. அவர் மனித மீட்புக்காகத்தான் தலையிலே சூடிக்கொண்ட விடுதலையின் அந்த முள்முடி இருக்கிறது. அதை விட அந்த இருதயத்திலே குத்தப்பட்ட அந்த காயம் இருக்கிறது, காயத்திலே இருந்து வடிகின்ற இரத்தம் இருக்கிறது. இவை எல்லாமே மனிதருடைய மீட்புக்காக அவர் சிந்தியவை. பாருங்கள், பொறுமையும் தயாளமும் நிறைந்த இயேசுவின் இருதயமே என்று தான் நாங்கள் பாடுகிறோம், சபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்களே அருமையானவர்களை, இப்படியான ஒரு அற்புதமான பெருவிழாவிலே நீங்களும் நானும் எடுக்க போகின்றேன். நாளினுடைய வாசகங்களை பார்த்தால் முழுக்க ஆடு ஆயன் என்று தான் சொல்லப்படுகிறது. இயேசு ஆண்டவர் ஒரு ஆயனை போல பரிவு கொண்ட இதயத்தால், கனிவும் மனத்தாழ்மையும் கொண்ட இதயத்தால் நம் ஒவ்வொருவரையும் தேடி அணைக்க வருகிறார். அந்த இயேசுடைய இதயத்துக்கு நம்மால் என்ன செய்ய முடியும்?
அன்பான சகோதரங்களே, இந்த காலத்தில் மற்றாக்களுக்கு காசு கொடுக்கறது, கஞ்சி காய்ச்சி கொடுக்கறது, பனுஸ் கொடுக்கறது, மெழுகுதிரி கொளுத்துறது பெரிய வேலை இல்லை. இதெல்லாம் சிம்பிள். 1 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறது பெரிய வேலையா? சிம்பிள் இன்றைக்கு. ஆனால் வெள்ளிக்கிழமை என்று நினைத்து இயேசுவினுடைய திரு இருதயத்துக்கு என்னால் என்னை அர்ப்பணிக்க முடியுமா? செய்து பாருங்கள், எவ்வளோ கஷ்டமுண்டு. இயேசுவினுடைய திரு இருதயத்துக்கு என்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்து முழந்தாள் படியிட்டு இயேசுவின் திவ்ய இருதயம் என்ற சபத்தை சொல்ல முடியுமா? முடியாது. சேலஞ்சு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படித்தான். ஆனால் இயேசுவின் இதயம் எவ்வளவுதான் பாவிகளாக இருந்து நாங்கள் பலவினர்களாக இருந்து விலகிச் சென்றாலும் அந்த இதயம் நம்மை தேடிக்கொண்டே வருகிறது. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் நம் எல்லோருக்கும் வாழ்வு உண்டு. நாங்கள் வாய்கூசாமல் பாடுகிறோம். ஆனால் உண்மைத்தன்மையை உணர்ந்துவோமாக இருந்தால் இயேசுவினுடைய அன்பை விட்டு நாங்கள் பிரிந்து எங்கும் செல்ல மாட்டோம். பாவம் செய்வது வேறு, பாவம் செய்துவிட்டு பாவ பரிகாரம் பெறாமல் இருப்பது தான் தவறு. கிறிஸ்து இயேசுக்களை அருமையானவர்கள், இயேசு ஆண்டவர் 12 ப்ராமிசஸ் வாக்குறுதிகளை கொடுத்தார். நான் அவ்வளோத்தையும் சொல்லவில்லை. ஆனால் அந்த வாக்குறுதிகளினுடைய சமரி, ஒட்டுமொத்த அர்த்தம் என்னவென்று சொன்னால், என்னுடைய இருதயத்தை தேடினால் உங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், நரக வேதனை நீங்கள் காண மாட்டீங்க, பயணங்களை ஆசீர்வதிப்பேன், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், இவ்வாறாக எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று தான் சொல்லுகிறார். குருக்களுக்கு சொல்லுகிறார். திரு இருதயத்தின் மீது பக்தி கொண்ட குருக்கள் பல இதயங்களை, கடினமான இதயங்களை இயேசுவின் இதயத்தின் பக்கம் கொண்டு வருவார்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமில்லாமல் இறுதி இயேசு என்னுடைய இதயத்தின் மீது பற்று கொண்டவர்களுக்கு இறுதியான தண்டனை கிடைக்காது, நரக வேதனை இல்லை என்று சொல்லுகிறார். அது மாத்திரமில்லாமல் திரு இருதய பக்தியை பரப்புகிறவர்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், என்னுடைய அருள் பெருக்கிலே இருந்து அதை பொங்கி வழிய செய்வேன் என்கிறார். என்னுடைய இதயத்திலே அவர்களுடைய பெயரை எழுதி வைப்பேன் என்று சொல்லுகிறார். இயேசு தந்த ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் அவர் மீளப்பெறுகிறவர் அல்ல. அவர் எல்லா வாக்குறுதிகளையும் அவர் நடப்பிக்கிறவர், காட்டுகிறவர், ஆசீர்வாதமாக தருகிறவர். எனவே இந்த அற்புதமான நாளிலே உறுதி கொள்ளுவோம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர், தொலைக்காட்சி வழியாக, யூடியூப் சேனல் வழியாக பார்க்கிறவர்கள், அன்பான சகோதரங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை கொண்டு வருவோம். வெள்ளிக்கிழமையை நாங்கள் கடைப்பிடிப்போம். முதல் வெள்ளிக்கிழமைகளிலே நாங்கள் இயேசுவுக்கு மரியாதை செய்வோம். அவருடைய திரு இருதயத்தை நினைத்து பெருமைப்படுவோம். திரு இருதய செவமாலை சொல்லுவோம். திரு இருதய பிரார்த்தனை வாசிப்போம். வீட்டில் திரு இருதய சுருவத்தை ஸ்தாபகம் செய்வோம், அல்லது படத்தையாவது ஸ்தாபகம் செய்வோம். ஒருத்தல் முயற்சிகளில் வெள்ளிக்கிழமையில் ஈடுபடுவோம். ஒரு சின்ன பிரதிக்கின எடுங்க, வெள்ளிக்கிழமைகளில் நான் மச்சம் சாப்பிட மாட்டேன் என்று. இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியங்கள். எனவே இந்த அற்புதமான நாளிலே உங்களுடைய குடும்பத்தை நாங்களும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இன்றைய நாளிலே இயேசுவின் திரு இருதயத்திற்கு முன்னால் முழந்தாள் படிட்டு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இறைவனுடைய ஆசீர் உங்கள் மீது நிறைவாக கிடைக்கும். ஆண்டவர் அருள் தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். இன்று பெருவிழாவாக இருப்பதனால் நாங்கள் நம்பிக்கை அறிக்கை சொல்லுவோம், பாடுவோம்.
இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று. எனவே அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திற்கு தருகின்ற இயேசுவினுடைய பரிந்துரையிலே நாம் நம்முடைய தேவைகளை எல்லாம் விண்ணக தந்தையிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். பேராற்றலின் பரம்பொருளை இறைவா, திருவுடலாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் பாதம் தருகின்றோம். இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் அன்பு கட்டளைகளை தம் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எமது சிறுவர்கள் அனைவரையும் பாதம் தருகின்றோம். அவர்கள் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் அன்பு பிள்ளைகளாக வளரவும் வல்லமையை அவர்களுக்கு பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் நாம் அனைவரும் அன்பு, இரக்கம், தியாகம் போன்ற பண்புகளை எமதாக்கி வாழ்வில் திரு இருதய பக்தியை வளர்த்து கொள்ள உமதாவியின் கொடைகளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, உடல் நலக்குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய ஆண்டவரே, நீர் உம்முடைய அன்பின் வெளிப்பாடாக எங்களுக்கு தந்த உம்முடைய மகன் இயேசுவுக்காக, அவருடைய தெய்வீக தூய்மை மிகு இதயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அந்த இதயத்திலே இருந்து வழிந்தோடுகின்ற அன்பிலே இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் சுவைத்து மகிழ நீர் எங்களை அழைக்கிறீர். திவ்ய இருதயத்துக்கு எதிராக செய்திருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். நானும் என்னுடைய குடும்பத்தாரும் உம்மிடமாக திரும்பி வந்து உம்முடைய மகன் இயேசுவினுடைய இதயத்தில் இருந்த அருளுக்கு மேல் அருளை பெற எங்களுக்கு உதவி செய்யும். இன்னுமாக வியாழக்கிழமைகளிலே நள்ளிரவிலே நாங்கள் இயேசுவினுடைய இதயத்தை நினைத்து திருமண தியாலம் செய்யவும், வெள்ளிக்கிழமைகளிலே முதல் வெள்ளிக்கிழமைகளிலே இதயத்தை நினைத்து நாங்கள் குடும்பத்தை அர்ப்பணிக்கவும், ஒருத்தல் முயற்சிகளிலே ஈடுபடவும் எங்களுக்கு சொல்லித்தாரும். எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய இதயங்களும் எப்பொழுதும் இயேசுனுடைய இதயத்தை பிரதிபலிக்க எங்களுக்கு நீர்தாமே தேவையான அருளை இந்த திருப்பலியிலே இருந்து தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தகும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 இறைவனாம் ஆண்டவர், வானமும் மையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னும் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தோழனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாய ஜஸ்டின் பெர்னார்ட், ஞானப்பிரகாசம், எல்லாத்தினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்விலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இயேசுவின் திரு இருதயத்தின் மீது ஆழமான அன்பும் பற்றும் மரியாதையும் கொண்டு வாழ அருள் கேட்டு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்திரு. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. நம்முடைய பாவங்களுக்காக குத்தி காயப்படுத்தப்பட்ட இயேசுவினுடைய இதயம். இன்று நாங்கள் விழா எடுக்கின்ற பொழுது
அவர் நம்மிடம் கேட்கிறார், உங்களுடைய வாழ்வை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், என்னுடைய அன்புக்கு திரும்பி வாருங்கள் என்கிறார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருள்ளாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வாரும். ஆமேன். படை வீரருள் ஒருவர் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறியச் செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடமென்று மீட்கப்பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரிலும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.